guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட மிஸ்டே தான் காட்டுறாங்க. மிஸ்டே வந்துட்டு நம்ம ரோஹன் ரூமுக்கு வரா. பார்த்தா வந்து ரோஹன் ஆளை காணும். என்ன அவன் கிளம்புறேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணுமே. இருக்கும்போது நம்ம ரோஹன் குளிச்சுட்டு இருப்பேன் போல. அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்குறேன் ட்ரெஸ் எதுவுமே பேக் பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருக்கான். ஐயோ இந்த பையனை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அவளையெல்லாம் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்கா. கேமராவை பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இருக்கும் போது வந்து நம்ம ரோஹனும் வந்துடுறான். வந்துட்டு நீ என்ன டேட்டா தான் கிளம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, சரி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்ப வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், ஒண்ணு மட்டும் பேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தவளை வந்துட்டு இழுக்க ட்ரைவ் பண்ணவா. மானம் போயிருண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் சரி நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம பரியை தான் காட்டுறாங்க. பரி வந்துட்டு பாட்டி எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போறான். நம்ம வீடை பார்க்க தான் போறா. அதுக்கப்புறம் நம்ம ரோஹனும் மிஸ்டரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் ரோஹனும் கிளம்பி போறான். அப்ப வந்துட்டு ராதிகாபதி போயிடுவாங்க அந்த பக்கம். அப்ப வந்துட்டு நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன், என்னோட மேஜிக்கல் வேர்ட்ஸ் நான் கேட்கணும், எனக்கு ஆசையா இருக்கு, நான் சீக்கிரமே 2 daysலயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனும் வந்துட்டு போகும்போது வந்துட்டு அங்க ஜன்னல் நின்று பிளைன் கிஸ் கொடுப்பானா. அவளை வந்துட்டு பிளைன் கிஸ் கொடுக்க போவா. அப்போ வந்துட்டு ராதிகா பாட்டி வந்துருவாங்க. பட்டுன்னு கண்டத்திலேயே வந்துட்டு அடிச்சிருவா. அதுக்கப்புறம் என்னப்பா ஆச்சு, கொசு கடிச்சிருச்சா? ஆமா பாட்டி, கொசு பெரிய கொசு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிப்பா. நம்மளோட ரோஹனும் போயிடுறான். நம்ம மிஸ்டேக்க வந்துட்டு அவனோட முக்கியமான விஷயம் சொல்லணும். மிஸ்டேக் என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு கேட்டா, நம்மளோட பரி யாரை தெரியுமா லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹனை சொல்லிடுறாங்க. நம்மளோட மிஸ்டேக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நம்ம வீரை காட்டுறாங்க. வீர் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு நம்மளோட பரியும் வந்துடுறான். வந்துட்டு இதுக்கு என்ன கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு கேட்டா, அவங்க பாரு உன்னோட ஆட்டிடியூட் நான் பார்க்கலாம் வரல, சரியா உன்னோட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இங்க பாரு உன்னோட கல்லெஞ்சுக்கார மனசு இருக்கு தெரியுமா, அதுலயே வந்துட்டு நல்லா தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு பேசுறேன் ஒண்ணுமே இல்ல, கல்லெஞ்சுக்காரங்கிட்ட எனக்கு பேசி விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஒன்னு பிரேக்கப் பண்ணதுனால அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கப்புறம் வாய மூடுறியா, என்ன சொல்ல விடு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ ரோஹன் லவ் பண்றல அப்படின்னு கேட்டா, என்னோட பர்சனல் லைஃப்ல நீ தலையிட வேணும், நான் லவ் பண்ணுவேன் பண்ணாம இருப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நிறுத்து, இங்க பாரு லவ் பண்ணாம இரு, ஆனா வந்து உனக்கு ரோஹன் உனக்கு கிடைக்க மாட்டான், உன்னோட மிஸ்டேயும் ரோஹனும் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டக்குனு எந்திரிச்சிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்பெல்லாம் சொல்லுவேன் அக்காவை உன்னை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த லெவலுக்குன்னா போக எப்படி கண்டெஞ்சுக்காரனா, நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் மிஸ்டே நினைச்சு உன்னை பிரேக்கப் பண்ணதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறாள். அவனும் சொல்றேன், இங்க பாரு அவனும் 2 பேரும் லவ் பண்றாங்க, அவங்க அம்மா அப்பாக்கு எப்படியாச்சு உங்க அம்மாக்கும் அவங்க அம்மாக்கும் அதே மாதிரிதான் உன்னையும் வந்துட்டு பழி வாங்குறா. அவ சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் பொய் சொல்லல அப்படின்னு சொன்னா அவளும் கைய வந்துட்டு ஓங்கி வர ஹவு டேரியோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம வீர் வந்துட்டு பிடிச்சிடும். கரெக்டா பிடிச்சிட்டேன்னு பத்தியா கைய அப்படின்னு சொல்ல கோவம் வந்து, எப்படி நீ வந்துட்டு இப்படி சொல்லலாம், எங்க அக்கா அப்படி பண்ண மாட்டான், நான் லவ் பண்றேனோ லவ் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா, சொந்தம் பாரு எனக்கும் வந்துட்டு அதனால மட்டும்தான் வந்துட்டு மிஸ்டர் விட்டு போனா, அது உனக்கு புரியுதா அப்படின்னு சரி என்ன ப்ரூஃப் வச்சிருக்க காட்டு அப்படின்னு சொன்னா, அவனும் வந்துட்டு போனை எடுத்து பாக்குறான். பார்த்தா வந்துட்டு இந்த மிஸ்டர் ஒன்னா அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்துட்டு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. பார்த்தா வந்துட்டு ரொம்ப டல்லா இருக்கு, பிளாக்கா இருக்கா, என்ன வந்துட்டு மூஞ்சியும் டல்லா இருக்கு. ஏதாச்சும் இருந்தாலே வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா இப்படிதான் தேவையில்லாம வந்துட்டு எங்க அக்காவை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. அப்ப வந்துட்டு நில்லு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து இங்க பாரு அப்படின்னு சொன்னா, அவன் மிஸ்டர் ஒன்று இது ஒன்னா அந்த போட்டோ வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு நம்ம பரியும் பாத்துறா. அவ பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிரா. அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்றுடுறா. அப்படியே கண்ணதான் அவங்க கண்ணியா வந்துட்டு இருக்கு. நம்மளோட வீர் சொல்றா, இங்க பாரு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, இதனாலதான் அக்கா வந்துட்டு என்ன பிரேக்கப் பண்ணா, இப்ப புரியுதா என்னோட பெயின் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரிதான் வந்துட்டு ரோஹனும் அவங்களும் லவ் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி அவன் உடைச்சானோ இதே மாதிரி அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள அவங்களுக்கு சண்டை. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இதே மாதிரிதான் ஆச்சு. 2 பேரும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கும் வந்துட்டு அக்கா இந்த மாதிரி பண்ண பாக்குறா. இப்ப பாத்துக்கோ அக்கா எப்படிப்பட்டவன்னு, புரியுதா, அவளோட சந்தோஷத்தை மட்டும்தான் பாக்குறா, அடுத்தவங்க சந்தோஷம் அவளுக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட பரிய வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் குடிங்கள போட்டுட்டு பார்த்து இருந்துக்கோ, அவளைதான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், அவனோட அக்காவா ரோஹனா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான்.
அப்புறம் மிஸ்டே தான் காட்டுறாங்க. மிஸ்டி வந்துட்டு என்ன படிக்கலாம் உண்மையா அப்படின்னு கேட்டா, அட உண்மைதாம்மா, உனக்கு சொன்னா புரியாது, நம்மளோட பரியவே வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டா, அந்த லெட்டர்லாம் வந்துட்டு அவன் ரோஹன் எழுதி வச்சிருக்கான் நம்ம பரிக்காக அப்படின்னு சொன்னு டக்குனு வந்துட்டு நம்ம பாட்டி ஹக் பண்ணிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. நீ ஏமா அழுகிறேன்னு கேட்டா, இது வந்துட்டு ஆனந்த கண்ணீர் பாட்டி, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அவ்வளவு ஒரு பெயின் இருக்கு. என்னடா இப்ப நம்ம தங்கச்சி லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வீரை காட்டுறாங்க. வீர் வந்துட்டு செம்ம வில்லத்தனமானு யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி மிஸ்டே என்னை விட்டு போன விட்டு போயிட்டு என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன். இப்போ உன்னோட தங்கச்சியும் வந்துட்டு அவனை தான் லவ் பண்றா. இப்ப பாத்தியா எப்படி வந்துட்டு ட்ரையாங்கல் மாதிரி ஆயிடுச்சு லைஃப். இப்போ வந்துட்டு உன்னோட லவ்வை வந்துட்டு தேடி போனாலும் உனக்கு தான் வந்துட்டு காயம், இல்ல உன்னோட தங்கச்சியை தேடி பண்ணாலும் இல்ல உனக்கு தான் காயம். ரெண்டுல வந்துட்டு ஏதாச்சும் செம்ம ட்விஸ்ட் நீ மாட்டிக்கிட்டு இருக்க. நீ கண்டிப்பா வந்துட்டு இன்னும் லவ் உன் கூட இருக்கும், இல்லைன்னா உன் தங்கச்சி உன் கூட இருப்பா. ரெண்டுல நீ எப்படி முடிவெடுக்க நானும் பாக்குறேன். உனக்கு கண்டிப்பா ஒரு இழப்பு இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு மனசு நினைச்சிட்டு இருக்கான். மிஸ்டே தான் காட்டுறாங்க. மிஸ்டே வந்துட்டு கீழே போய் உட்காந்துட்டு ஒரே அழுது, எப்படி நான் வந்துட்டு இல்லாம இருப்பேன், ரோனுதால நான் இவ்வளவு லவ் பண்றேன், ஏன் வாழ்க்கையில மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுதுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நம்மளோட பரி வந்திருக்கா. பரி வந்துட்டு உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும் மிஸ்டே, நான் ரோஹனை ரொம்ப லவ் பண்றேன், அவனோட ஃப்ரெண்டா தான் நான் வச்சிருந்தேன், எப்படி நான் வந்துட்டு அவனோட என்னோட வாழ்க்கையா நான் ஆக்கிக்கிட்டேன்னு சத்தியமா தெரியல மிஸ்ட்ரி. எனக்கு வந்துட்டு ரோஹன் மேல அவ்வளவு லவ் இருக்கு, ரோஹன் எனக்கு உயிரா இருக்கான், ரோஹன் மட்டும் நான் லவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் சத்தியமா சொல்றேன் செத்துருவேன் அப்படின்னு சொன்னா நம்மளோட மிஸ்ட்ரி வந்துட்டு அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே சொல்றா. அதுவும் இல்லாம வந்துட்டு நான் சத்தியமா சொல்றேன் மிஸ்ட்ரி, நான் செத்துருவேன் மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட ரோஹன் வந்துட்டு அவன் வந்துட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹன் அப்படின்னு அவன் சொன்னா திரும்பி பாக்குறா, பரிய காணோம். பரிய வந்துட்டு போயிட்டா போல. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ரோஹன் அப்படின்னு கேட்டா, அங்க பாரு மிஸ்டே, நான் உன்னை மட்டும்தான் உயிரா வச்சிருக்கேன், நீ இல்லைன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன் மிஸ்டே, உன்னோட இடத்த வேற யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது மிஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்துட்டு அழுகுறான். ஐயோ நான் சொல்றது புரிஞ்சுக்க ரோஹன் அப்படின்னு நான் ஹக் பண்ண போறா. பார்த்தா வந்துட்டு ரோஹன் காணோம். எல்லாம் வந்துட்டு ஒரு கற்பனை மாதிரி அவ பண்ணி பார்த்துட்டு அப்படியே உட்காந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி ஆகணும் இருக்கா அப்பாவும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட பரியை தான் காட்டுறாங்க. பரி வந்துட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உள்ள ரூமுக்கு வர. அவங்க பாட்டி என்னமாச்சு அப்படின்னு கேட்டா, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு பித்து பிடிச்ச மாதிரியே ரூமுக்கு போயிட்டு இருக்கா. போயிட்டு உட்காந்துட்டு என்னென்னதெல்லாம் வந்துட்டு உண்மையா, அப்போ நம்ம ரோஹனை வந்துட்டு லவ் பண்றது அவங்க காட்டின ஃபீலிங்ஸ் எல்லாமே அப்போ பொய்யா, மிஸ்ட்ரி எப்படி வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கும், மிஸ்ட்ரி வீரை தானே உண்மையா லவ் பண்ண, அவங்க கூட தானே க்ளோஸா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா வந்து நினைச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹன் கூட இருந்த அந்த சின்ன ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த போட்டோஸ் எடுக்கும் போது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கலர் ஹோலி இதை பண்ணும் போது தூக்குனது, இப்போ வந்துட்டு தூக்கி காலில் வந்து சரி பண்ணது, நைட்டு டின்னர்ல வந்துட்டு நான் இன்னும் ஒரு பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ அவள் லவ் யூ சொல்லுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கா. அப்புறம் என்னோட இல்லையா அப்படிலாம் இருக்காது, வீடு வந்துட்டு பொய் சொல்லியிருக்கேன் நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லி அவளும் சொல்றான். மிஸ்டே தான் காட்டுறாங்க. மிஸ்டே வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு நிறைய மெசேஜ் நம்பர் பண்ணிருக்கேன், ஏன் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறேன், உங்ககிட்ட பேசணும் எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, சீக்கிரம் கால் அட்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றேன். அவ வந்துட்டு போனே வந்துட்டு காண்டில உடைச்சிட்டு வந்துட்டு இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கா. அம்மா ஏமா எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது நம்மளோட மோலி வந்து நின்று இருக்காங்க. அப்படியே நிக்கிறாங்க நம்ம மோலி. இதை பார்த்து மிஸ்டேக் வந்து பயங்கரமான ஷாக்கு. எந்திரிச்சு போயிட்டு, அம்மா என்னம்மா என் வாழ்க்கையில மட்டும் ஏமா இப்பெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிறான். அம்மா நான் பரி மட்டும் வந்துட்டு ரோஹன் மேல லவ் இருக்கு, காதல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது சத்தியமா வந்துட்டு ரோஹன் லவ் பண்ணிக்கவே மாட்டேன், கமிட்மெண்ட்னாலே பயப்படுவா. இப்போ வந்துட்டு அதுக்கு பிடிச்சிருக்கு, எதுவும் நான் இப்படி சொன்னேன் அவன் ஏதாச்சும் பண்ணிட்டா என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பயங்கரமா வந்துட்டு நம்ம மோலி கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கா. அழுது அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மோலி என்ன சொல்றாங்க அது வந்துட்டு கேட்டு நம்மளோட மிஸ்டேக் என்ன பண்ண போறா எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.